Hi dear students, today we are going to see the next topic of chapter 23, entrepreneurial functions. Entrepreneurial functions is classified into three types. First one, promotional function, then next one, managerial function, and the next one, commercial function. Promotional function is classified into 8 types. First one, discovery of idea. Then determining the business perspectives. Then detailed investigation. Then choice of form of enterprise. Then fulfillment of the formalities. The next, preparation of business plan. The next, mobilization of funds. The next, procurements. Then managerial functions. They are classified into 5 types: planning, organizing, directing, controlling, and coordination. Then commercial functions. Production or manufacturing, marketing, accounting, finance, human resource management. In Tamil, என்டர்ப்ரனோரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் முனைவோருடைய பணிகள். ஸோ இது பார்த்தோம்னா 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன் அப்படின்னா தோற்றுவிப்பு பணிகள். தென் மேனேஜரியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா மேலாண் பணிகள். தென் கமர்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னா வணிக பணிகள். ஸோ இப்போ இந்த தோற்றுவிப்பு பணிகள் 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு வாய்ப்புகளை கண்டறிதல், தென் தொழிலின் நோக்கத்தினை தீர்மானித்தும், தென் ஆழ்ந்த பகுப்பாய்வு, தென் தொழில் நிறுவனத்தின் அமைப்பு முறையினை தேர்வு செய்வது, தென் நெக்ஸ்ட்டு தொழில் துவங்கும் சடங்கு முறைகள், தென் தொழில் திட்டம் தயாரிக்கும் செயல், தென் நிதி திரட்டுவது, தென் கருவி கலன்கள் மற்றும் கச்சா பொருட்கள் பெறுதல், தென் மேலாண் பணிகள், திட்டம் தீட்டுதல், அமைப்பு பணி, கட்டளையிடல், கட்டுப்பாடு காத்தல், ஒருங்கிணைப்பு. ஸோ இந்த 5 மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செகண்ட் சாப்டரில், மேனேஜரல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு வணிக பணிகள், உற்பத்தி அல்லது தயாரிப்பு பணி, சந்தையிடுகை, கணக்கியல் பணி, நிதிசார் பணி, மனிதவள பணிகள். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டர்ப்ரனோரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஓகே, பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன், தொழில் முனைவோரின் தோற்றுவிப்பு பணிகள். அண்டர் தட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டிஸ்கவரி ஆஃப் ஐடியா, வாய்ப்புகளை கண்டறிதல். The first and foremost function of entrepreneur is idea generation. A person may conceive his own idea or develop the ideas contributed by others. Idea can be generated through several ways like own experience and exposure of entrepreneur, keen observation of environment, education, training, market survey, environmental scanning, and so on. After the ideas were collected, entrepreneur has to weigh objectively each and every idea and finally select an idea which is worth pursuing commercially. எந்தெந்த தொழிலில் நுழைந்தா என்னென்ன வாய்ப்புகள் கிட்டும் என எப்போதும் சிந்திக்க வேண்டும். எந்த தொழில் பண்ணால் எந்த மாதிரியான வாய்ப்புகள் கிட்டும் நம்ம அடிக்கடி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தொழில் துவங்கலாம் எண்ணம் சுயமாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ அரும்பலாம். நம்ம ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு நமக்காகவே தோணலாம், அல்லது வேறு யாராவது சொல்வது மூலமாக அது நமக்கு தோணலாம். சில சமயத்தில் அந்த தொழில் முனைவோர்கள் தனது அனுபவத்தின் மூலமாகவோ அல்லது சுயநிலை கூர்ந்து நோக்குவதன் மூலமாகவோ
படித்த படிப்பின் வாயிலாகவோ பெற்ற பயிற்சியின் வாயிலாகவோ சந்தையில் ஆய்வு நடத்தியோ நல்ல தொழில் முனைவு வாய்ப்புகளை கண்டறிய முடியும். ஸோ ஒரு நல்ல தொழிலை எப்படி பண்ணால் தன்னுடைய அனுபவத்தால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சூழ்நிலையை நம்ம கூர்ந்து நோக்கிறதுனால அதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். படித்த படிப்பின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். பெற்ற பயிற்சியின் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லது ஆய்வு நடத்தி ரிசர்ச் பண்ணியும் நம்ம எந்தெந்த மாதிரி தொழில் வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே எந்த செயலை நமக்கு பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம தான் சீராய்ந்து ஒரு தெளிவான தெரிவை செய்ய முதல் பணியாகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் ஐடியா, வாய்ப்புகளை கண்டறிதல். தென் நெக்ஸ்ட் ஒன், டிட்டர்மைனிங் த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ், தொழிலின் நோக்கத்தினை தீர்மானித்தல். Entrepreneur has to develop business objectives in the backdrop of nature of business and type of business activity. That is, nature of business, manufacturing or trading, type of business organization chosen so that he or she can organize the venture in accordance with the objective determined by him or her. தான் நுழைந்த தொழிலுடைய தன்மை எப்படி இருக்கும், தொழிலுடைய வகை, அதாவது உற்பத்தி செயலா அல்லது வணிக செயலா என்பதை மனசில் ஏற்றுக்கிட்டு அந்த தொழிலை செயலாக்க தேர்வு செய்யப்பட அந்த தொழிலுடைய அமைப்பு முறையை மனதில் கொண்டு அந்த தொழில் நிறுவனத்தினுடைய நோக்கத்தை தீர்மானிக்க வேண்டும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிட்டர்மைனிங் த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ், தொழிலுடைய நோக்கத்தை தீர்மானிக்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன், டீடைல்ட் இன்வெஸ்டிகேஷன், ஆழ்ந்த பகுப்பாய்வு. Entrepreneur has to analyze the detail the product purpose to produce. In other words, entrepreneur should investigate commercial feasibility of the product proposed to be produced and conduct market study to ascertain the potential demand for the product. Besides, entrepreneur has to probe the source of supply of various inputs required for manufacturing the proposed product, their respective price and other terms in condition. இந்த தொழிலுடைய ஆழ்ந்த பகுப்பாய்வு, அந்த தொழில் முனைபவர்கள் அந்த உற்பத்தி செய்ய அல்லது விற்பனை செய்ய விரும்பக்கூடிய பொருளை பற்றி விரிவான ஆய்வை மேற்கொள்ளணும். ஸோ உத்தேசித்த பொருளை சந்தை வாய்ப்பு, அதாவது தேவை எப்படி இருக்குதோ அந்த பொருளை வெற்றிகரமாக உற்பத்தி செய்ய முடியுமா என்ற தீர்வாக ஆய்வில் இருக்க வேண்டும். அந்த உற்பத்தி செய்ய உத்தேசித்துள்ள பொருளை, இந்த பொருள் தான் உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருளை அதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்கள் என்னென்ன, எங்கு கிடைக்கும், அதன் விலை என்ன, அதன் சொற்பகர்வுகள் பெறுவது எனவும் ஆய்வில் நடத்த வேண்டும். அதனால் என்ன பண்ணணும், டீட்டெயிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு, சாய்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ், அதாவது தொழில் நிறுவனத்தின் அமைப்பு முறையினை தேர்வு செய்வது. Entrepreneur has to choose the appropriate form of organization suited to implement the venture. There are various forms of organization, namely sole proprietor, partnership, company, cooperative, etc., which are existence. The selection of appropriate form of organization is made after considering the factors like nature of product to be produced, size of investment, nature of activities, size of organization, nature of liability of owners, retention of control, degree of risk involved, scale of operations, stability and so on. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், தொழில் நிறுவனத்துடைய அமைப்பு முறைகளை எப்படி தேர்வு செய்கிறது. ஸோ அந்த தொழில் முனைபவர்கள் தான் துவங்க இருக்கக்கூடிய செயலை
செயல்படுத்துவதற்கு பொருத்தமான தொழில் அமைப்பு முறையை தீர்மானிக்கணும். அதாவது தனியார் வணிகமோ கூட்டாண்மை வியாபார நிறுவனமோ அல்லது கூட்டுறவு அமைப்பா என்றதை முடிவு செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த அமைப்புகளில் எதை தேர்ந்தெடுக்கிறது என்பது பல காரணிகள் தீர்மானிக்கின்றன. எதை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறது நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் மூலமாக தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கும். அவைகள் என்னென்ன அப்படின்னா உற்பத்தி உத்தேசித்த பொருள் தன்மை. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the nature of product to be produced. Then முதலீட்டின் அளவு size of investment எவ்வளவு. Then அமைப்பு முறையின் அளவு nature of activities. Then உரிமையரின் ஏற்கும் பொறுப்பின் தன்மை size of organization. Then nature of liability. Then இதரின் அளவு, ஸோ வந்து எவ்வளோ இடர் இருக்குது. தென் அதனுடைய செயல் அளவு எவ்வளோ இருக்குது. தென் நிலைத்தன்மை. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், அந்த சாய்ஸ் ஃபார்ம் ஆஃப் என்டர்பிரைஸ் தொழில் நிறுவனத்தை அமைப்பக்கூடிய முறையை தேர்வு செய்ய வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஃபார்மாலிட்டிஸ். தொழில் துவங்கும் சடங்கு முறைகள். Having chosen the appropriate type of organization, entrepreneur has to take necessary steps to establish the form of organization chosen. As regards sole trader, the formalities are brass minimum. In case of partnership firm, entrepreneur has to arrange for partnership deed, and he has to get the deed registered. There are a lot of formalities to be fulfilled. In the case of registration of company and cooperative form of organization, promoter has to take all necessary steps for establishing the form of organization. பொருத்தமான தொழில் அமைப்பு முறையை தேர்ந்தெடுத்த பின்பு அந்த அமைப்பு முறையை ஏற்படுத்த சடங்கு முறை உள்ளன. அந்த தனியால் வியாபாரமாக இருந்தது அப்படின்னா அந்த சடங்கு முறை ஒன்றும் பெருசாக இல்லை. கூட்டாண்மை தொழில் அமைய அந்த கூட்டாண்மை பத்திரம் தயாரித்து அதை பதிவு செய்ய வேணும். ஆனால் இந்த கூட்டு பங்கு நிறுவனம் அப்படிங்கிறது அல்லது அந்த கூட்டுறவு நிறுவனத்தையோ ஏற்படுத்த இந்த சட்ட சடங்குகள் ஏராளமாக இருக்குது. அவை அனைத்தையும் நிறைவேற்றி அது தோற்றுவிக்கும் தொழில் முனைவோர் வினையை தொடங்க வேண்டும். இதுதான் என்ன அப்படின்னா தொழில் துவங்கிறதுக்கு உண்டான சடங்கு முறைகள், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ஃபார்மாலிட்டிஸ். தென் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிளான். தொழில் திட்டம் தயாரித்த செயல். Entrepreneur has to prepare a business plan or project report of the venture that he is proposing to take up. This plan helps entrepreneur to achieve various objectives formulated within a specified period of time. அந்த தொழில் முனைபவர் அந்த வியாபார திட்டத்தை தயாரிக்கணும். ஸோ அந்த திட்டத்தின் மூலமாக தான் மேற்கொள்ள இருக்கக்கூடிய வினையின் நோக்கங்களை குறிப்பிட்ட காலத்துக்கு ஏற்ற முடியும். இந்த தொழில் திட்டம் அப்படிங்கிறது ஒரு செயல் ஆவணமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த ஆவணத்தில் அந்த தொழில் முனைவோரை பற்றிய விவரங்கள், அந்த தொழிலுடைய அமைவிடம் எங்கே இருக்குது, அந்த நிலம், கட்டடம் தேவைகள், அது நிறுவ வேண்டிய இயந்திரங்கள், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தேவை, எந்தெந்த மாதிரியான முடிவுற்ற பொருட்கள் தயாரிக்க தேவைப்படும் உள்ளீட்டு பொருட்கள் என்னென்ன தேவை, இதெல்லாம் தேவைப்படக்கூடியது. ஸோ அந்த மனித சக்தி, போக்குவரத்து, தகவல் தொடர்பு வசதி, நடைமுறையில் அளவு, சமநிலை புள்ளி, செயல் திட்டத்தை செயலாக்கக்கூடிய கால அளவு போன்ற விவரங்களை இந்த ஆவணத்தில் இடம்பெற வேணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பிளான், தொழில் திட்டத்தை தயாரித்துக்க ஆன செயல். தென் நெக்ஸ்ட் ஒன் மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், நிதி திரட்டுவது. Entrepreneur has to take steps to mobilize
capital needed to implement the venture. Entrepreneur has to estimate the fixed capital and working capital required for running the project. The entrepreneur has to initiate steps to build funds from various channels like own funds, borrowing from closed circles, bank financial institutions, venture capitalists, issue of shares and debentures, term loans, and so on to finance has fixed capital requirement. ஸோ இந்த வினையை செயலாக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய நிலை நிதி மற்றும் நடைமுதல் நிதிகளின் தீர்மானிக்க வேண்டிய இருக்கு. ஸோ அந்த நிலை நிதியை பொறுத்த வரைக்கும் சொந்த சேமிப்பில் இருந்தோ நபர்கள் வட்டாரத்தில் இருந்தோ உறவு முறையின் உதவியிலோ வங்கிகளிடமோ அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தோ கடனாகவோ வினை முதல் நிறுவனங்களிலிருந்து பங்கு வெளியீட்டின் மூலமாகவோ கடன் பத்திர வெளியீட்டின் மூலமாகவோ தவணை கடன் மூலமாகவோ வங்கிகளிடம் மாற்று சீட்டு வட்டம் செய்வதோ குறுகிய காலத்தில் கடன் பெறுவது மூலமாகவோ அந்த பந்த கடன் பெறுவதன் வாயிலாக சொந்தத்தில் யாராவது கடன் பெறுறது, சொத்துக்களை அடமான வைக்கிறது, அது செய்கிறது மூலமாகவோ பத்திரங்கள் அடகு வைக்கிறது மூலமாகவோ நடைமுதல் பெறுவது குறித்து அந்த தீர்மானிக்க முடிவு மேற்கொள்ள வேண்டும். ஆக அந்த நிலை முதல் மற்றும் நடைமுதலை பெறக்கூடிய மூல ஆதாரங்களை அடையாளம் காண வேண்டும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், மொபிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் நிதியை திரட்ட முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன், ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். கருவி கடன்கள் மற்றும் கச்சா பொருட்கள். Entrepreneur has to locate the various sources of supply of mechanisms and equipments and materials. Entrepreneur has to collect detail from the various sources of supply and screen them for selecting the best source of supply. அந்த பொருளை தயாரிக்க உதவக்கூடிய கருவி கலன்கள் மற்றும் அந்த தொழில்நுட்பம் எங்கு கிடைக்கும் என ஆராய வேண்டும். அவ்வாறு அந்த பொருளை தயாரிக்க தேவைப்படக்கூடிய உள்ளீட்டு பொருட்கள் பெறுவது குறித்து திட்டமிடணும். அந்த கருவிகள் அந்த பொருட்கள் எங்கு கிடைக்குது, என்ன விலையில் கிடைக்குது, யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க, அந்த பல்வேறு தயாரிப்பாளர்கள் சொற்பகர்வுகள் அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது என்ன அப்படிங்கிறத அக்குவேரா ஆணிவேரா நம்ம என்ன பண்ணணும், அலசணும். அப்படி பண்ணணும்னா தான் அது ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெஷின்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், கருவிகளை மற்றும் கச்சா பொருட்களை பெற முடியும். தீஸ் ஆர் ஆல் த ப்ரமோஷனல் ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த தொழில் முனைவோருடைய தோற்றுவிப்பு பணிகள். தென் நெக்ஸ்ட்டு மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ், மேலாண்மை பணிகள். பிளானிங் திட்டம் தீட்டல், டைரக்டிங் அமைப்பு பணி, ஆர்கனைசிங் கட்டளையிடல், ஸ்டாஃபிங் கட்டுக்காத்தல், கண்ட்ரோலிங் ஒருங்கிணைப்பு. ஸோ இந்த 5 தான் என்ன அப்படின்னா மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த 5 டாபிக் அதாவது பிளானிங், டைரக்டிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங் திட்டம் தீட்டுதல், அமைப்பு பணி, கட்டளையிடல், கட்டுப்பாடு காத்தல், ஒருங்கிணைப்பு, இந்த 5 டாபிக் பற்றி நம்ம சாப்டர் 2ல் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூ ரிவைஸ் ஒன்ஸ் அகெயின் த டாபிக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் ஃபங்க்ஷன், வணிக பணிகள். ஃபஸ்ட்டு ஒன், ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங், உற்பத்தி அல்லது தயாரிப்பு பணி. Under production function, entrepreneur has to take decision relating to selection of factory site, design and layout, type of products to be manufactured, research and development, product design, etc. The efficient and effective performance of production function depends on the proper production planning and control to a major extent. அதாவது உற்பத்தி அல்லது தயாரிப்பு பணி அப்படின்றது அந்த பணியை பொறுத்த வரைக்கும் தொழில் முனைவோர் எந்த இடத்துல தொழிலை நிறுவுகிறது, அந்த தொழிலை நிறுவிய இடத்துல உள்ள உள் அமைப்பு எப்படி இருக்கணும், ஸோ என்ன பொருளை தயாரிக்க வேணும்,
எந்த அளவு உற்பத்தி பொருள் இருக்க வேண்டும், அந்த பொருளுடைய வடிவம் எப்படி இருக்கணும் போன்ற உற்பத்தி தொடர்பான பணிகளை முடிவு செய்து அந்த செயலில் இறங்கணும். இது மட்டும் இல்லாமல் உற்பத்தி திட்டமிடல், கட்டுப்பாடு, பராமரிப்பு, பழுது நீக்குதல், கொள்முதல், சரக்கு இருப்பு வைத்தல், பொருட்களை உற்பத்தி கூடங்களில் கையாளுதல் போன்ற உற்பத்தியோடு நெருங்கிய தொடர்பு உடைய துணை மற்றும் இணை பணிகளை நிறைவேற்ற வேண்டும். துணை பணிகளையும் அதற்கு ஈக்குவலான இணைப்பணிகளையும் அவங்க நிறைவேற்றணும். தென் நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங், அதாவது சந்தையிடுகை. Entrepreneur has to carry out following function pertaining to marketing aspect, namely consumer research, product planning and development, standardization, packaging, pricing, warehousing, distribution, promotion, etc. The very success of marketing function is very much linked with selection of appropriate marketing mix. The term marketing mix denotes the contribution of four components, namely product, price, promotion, and physical distribution in the case of physical products, and three more components are included in the case of service products, namely people, process, and physical evidence. அந்த சந்தையிடுகளை அப்படின்ற சொல் பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு முன்னாடியே தொடங்கி அந்த பொருளை உற்பத்தி செய்த பின்ன அந்த வாடிக்கையாளர் வசம் கொண்டு சேர்க்கக்கூடிய வரையிலான ஒட்டுமொத்த நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணி கன்சியூமர்கிட்ட போய் சேர்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கையும் அதில் சேரும். அந்த விற்பனை என்ற சொல் அந்த சந்தையிடுகை, அதாவது பணியிட ஒரு முக்கிய அங்கம். அந்த விற்பனை செய்கிறது அந்த சந்தையிடுகை என நினைத்துக்கிடக்கூடாது. விற்பனை செய்கிறது என்ன நினச்சிடக்கூடாது, சந்தையிடுகிறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. சந்தையிடுகை பணியில் அந்த தொழில் முனைவோர் செய்யக்கூடிய பணிகள் பொருட்களை பற்றி வாடிக்கையாளருடைய சுவை மற்றும் மன ஓட்டத்தை அறியணும். அந்த பொருளை திட்டமிடணும், பொருளை உருவாக்கணும், பொருளை உருவாக்கி நிலைப்படுத்தணும், விலை வைக்கணும், கட்டுமம் செய்யணும், பண்ட காப்பில் இருந்து இருப்பு வைக்கணும், பொருளை பகிர்ந்து பொருளின் விற்பனையை கூட்ட, விற்பனையை பெருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேணும், விளம்பரம் செய்யணும், பொருளை விற்கிறதுக்கு விற்பனையாளரை அமர்த்தல் போன்ற பல பணிகளை அந்த தொழில் முனைவோர் செய்யணும். அந்த சந்தைக்கு அந்த பொருளை எந்த இலக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதன்படி அதை அந்த கலவையை மிக்ஸ் பண்ணணும், மார்க்கெட்டிங் மிக்ஸை தேர்ந்தெடுக்கணும். இது எல்லாம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் அக்கவுண்டிங், கணக்கியல் பணி. Entrepreneur has to arrange to prepare trading and profit and loss account in order to know the profit or loss incurred out of operation of the business and prepare balance sheet to know the financial status of business at a particular day. Besides, cash flow and fund flow statements are prepared to ensure the adequacy of funds and cash for meeting various working capital needs of the business. கணக்கியலுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன் என்னென்னா, இந்த கணக்கியல் பணி அப்படிங்கிறது கணக்கு வழக்குகள் பார்க்கக்கூடிய பணி. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேற்கொள்ளக்கூடிய தொழில் முயற்சியில் லாபம் வந்துள்ளதா அல்லது நட்டம் வந்துள்ளதா என குறிப்பிட்ட நாளில் அந்த தொழிலுடைய நிதி நிலை எப்படி இருக்குது, அதை வைப்பு, சொத்துக்கள் மதிப்பு என்ன, பொறுப்புடைய மதிப்பு என்ன, அதன் மூலம் எவ்வளவு மூலதனம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அல்லது குறைந்துள்ளது, பிறருக்கு தர வேண்டிய பொறுப்பு எவ்வளவு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இருப்பு நிலை குறிப்பு தயாரித்து, அதாவது ஃபினான்ஷியல் ஃபைனல் அக்கௌண்ட் தயாரித்து நம்ம லாப நட்டத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக என்னென்ன அக்கௌண்டிங், கணக்கியல் பணிகள். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஸ், நிதிசார் பணி. In the sphere of financial function, an entrepreneur has to take decisions like choosing the right type of financing, framing the best dividend policy, acquiring of funds efficiently, mixing fixed and current assets, mixing shareholders' wealth, and investing of funds efficiently and effectively.
இந்த நிதிசார் பணியை பொறுத்த வரைக்கும் அந்த தொழில் முனைவோர்கள் நிதி ஊட்ட முறையினை முடிவு செய்யணும், அந்த மூலதன கட்டமைப்பை முடிவு செய்யணும், நிதி போக்குவரத்தை கண்காணிக்கணும், இந்த நடைமுறை முதல்ல சரியாக நிர்வகிக்கணும், அந்த பங்காதாயத்தை கொள்கையை வகுக்கணும், நிதியை சரியான வழியில் முதலீடு செய்யும் முதலீட்டு திட்டத்தை உருவாக்கணும், இந்த ஏற்றுக்கடனை நிர்வகிக்க வேணும். எப்படி போர்ட்ஃபோலியோ நம்ம கொண்டு வர முடியும். இதான் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ், நிதிசார் பணி. தென் நெக்ஸ்ட் ஒன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனிதவள பணிகள். Entrepreneur has to estimate the manpower needs of the enterprise and accordingly decide the size of manpower required for various slots of organizational structure. After determining the required manpower, the entrepreneur has to organize the performance of following functions pertaining to human resource, namely arranging for recruitment, selecting manpower, induction and training, determining compensation structure and incentives, designing motivation programs, structuring well-being measures for employees, putting in place safely mechanism at workplace, performance evaluation and career advancement, and structuring social security program. ஸோ இந்த மனிதவள பணிகள் என்னென்னா, அந்த தொழில் முனைவோர் தான் மேற்கொள்ள வேண்டிய வினையை செயல்படுத்த எவ்வளவு மனித சக்தி தேவைப்படும் என திட்டமிட்டு தயாரிக்கணும். ஸோ செகண்ட் ஒன்னா, அந்த எந்த மாதிரியான மனித வளத்தை, ஹியூமன் ரிசோர்ஸை, அதாவது தொழில்நுட்ப மனித வளத்தை, பொதுவாக அந்த மனித வளம் எவ்வளவு தேவை என நிர்ணயித்து அவர்களோட நிர்வாக கட்டமைப்பில் அந்த பல்வேறு மட்டங்களில் இருந்து அந்த பணிகளுக்கு அமர்த்த வேண்டும். இதுக்காக அந்த பணிகளில் ஈடுபட வேண்டும். என்னென்ன மாதிரியான பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதியான நபர்களை கண்டறிந்து அவர்களை விண்ணப்பிக்க தூண்ட வேண்டும். அதாவது ரெக்ரூட்மெண்ட்க்கு தகுதி பெற்ற பொருத்தமான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தென் செலெக்ஷனுக்கு தேர்வு செய்ய பணியாளர்களுக்கு பணிகளை அறிமுகம் செய்யணும். ஸோ தென் இண்டக்ஷன், அறிமுகம் செய்தவர்களை காலவாரியாக பயிற்சிக்கு உட்படுத்தணும். ஸோ இந்த சரியான ஊதியம் வழங்கணும். ஸோ எப்போதும் செயல் ஊக்கத்தோடு இருக்கணும். ஊழியர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ளணும். ஊழியர்களுடைய நல்வாழ்வு திட்டங்களுக்கு கொண்டு வர வேண்டும். ஊழியர்களுடைய செயல் திறமையை மதிப்பிட்டு அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கணும். தவறு இழைக்கும் ஊழியர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். திறமையற்ற மற்றும் பயனற்ற ஊழியர்களையோ ஊழல் செய்பவர்களையோ கம்பெனியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். தீஸ் ஆர் ஆல் த கமர்ஷியல் ஃபங்க்ஷன், அதாவது வணிக பணிகள். இது எல்லாமே சேர்ந்தது என்ன அப்படின்னா என்டர்ப்ரனோரியல் ஃபங்க்ஷன், தொழில் முனைவோரின் பணிகள் ஆகும். Now we complete the chapter 23. Thank you for listening my class. We will meet in next class.